இன்னைக்கு சர்வதேச மண்வள பாதுகாப்பு தினம். ஸோ இதை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க காலர்ஸ் எல்லாமே. அண்ட் ஃபைனலா இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக தொடர்ந்து விவசாயிகளுக்கு மண்வளம் பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய கோபால கிருஷ்ணகாந்த் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் சார். இந்த மண்வளத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார், என்னோட நேம் கோபால கிருஷ்ணகாந்த். திருச்சியில பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மண்வளத்தை பாதுகாக்கிறதுல மரங்களுக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்கு சார். அதுல பாத்தீங்கன்னா மரங்கள் வளர்க்கறதுல விவசாயிகள் அதிகமா ஆர்வம் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா வேலையாட்கள் பற்றாக்குறையா இருக்கு, தண்ணி பிரச்சனையா இருக்கு, அதுல இருந்து ரிட்டர்ன் வேல்யூ சரியா கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இன்னைக்கு ஃபார்மர்ஸ் எங்கள்கிட்ட சொல்றாங்க. இதுக்கு ஒரு தீர்வா தான் இந்த மரங்களை நம்ம அதிகப்படியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொடுத்து டெவலப் பண்றோம். இதுல மெயினா இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த மரங்கள்ல ஒரு முக்கியமான பங்களிக்குதுங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். மரங்கள் அப்படிங்கிறது மண் வளத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான காரணியா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பேசின காலர்ஸ் கூட சொன்ன மாதிரி செயற்கை உரங்களை தவிர்த்துட்டு மறுபடியும் இயற்கை உரங்களை மீட்டெடுக்கும் போது இந்த மண்ணோட வளம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். மண் வளத்தை பாதுகாக்க வேண்டிய தலையாய பொறுப்பு கடமை நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாலே கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்குங்க.